பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் அதிகாரம் 23 இறைவார்த்தை 18. உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. தாயும் தகப்பனுமாய் எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா, இந்த இரவு பொழுது உம்மை நோக்கி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரை பெயர் சொல்லி அழைத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை பாதுகாத்தீரப்பா, அதற்காக உமக்கு நன்றியப்பா. நீர் எங்களோடு வந்து தங்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே, எங்களோடு வந்து தங்கும். வாக்கு மாறாத தேவனே, எங்களோடு வந்து தங்கும். அனைவரையும் ஒன்றாக இணைத்த தேவனே, எங்களோடு வந்து தங்கும். ஞானமும் வலிமையுமான தேவனே, எங்களோடு வந்து தங்கும். ஆலோசனையும் அறிவுடைய தேவனே, எங்களோடு வந்து தங்கும். கருப்பையில் எங்களுக்கு வாழ்வளித்த தேவனே, எங்களோடு வந்து தங்கும். ஆற்றலிலும் நீதியிலும் உயர்ந்த தேவனே, எங்களோடு வந்து தங்கும். நேர்மையாளருக்கு துணை நிற்கும் தேவனே, எங்களோடு வந்து தங்கும். தம் அன்பரை என்றென்று பாதுகாக்கும் தேவனே, எங்களோடு வந்து தங்கும். ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு வந்து தங்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ள கதவுகளை திறந்து உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் வந்து நீங்கள் தங்க போவதற்காக நன்றி என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருங்காலம் வளமானதாக இருக்கும், உன் நம்பிக்கை வீண்பாகாதென்ற இதை வார்த்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்கள் வருங்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பல பேர் பலவிதமான மனக்கவலைகள், நாளை என்ன நடக்குமோ, நாளை என்ன செய்யலாம் என்று ஏக்கத்தோடு எண்ணங்களை எல்லாம் சிதறடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தகப்பனே. ஆனால் நீ சொல்லியிருக்கிறீங்க, உடைய வருங்காலம் வளமானதா இருக்கும், நம்பிக்கை வீண் போகாதப்பா. ஆண்டவர் இடத்துல நம்ம நம்பிக்கை கொள்ளும்போது நிச்சயமா நம்ம எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாய் மாறும். மகிழ்ச்சியின் காலமாய், அமைதியின் காலமாய், பொறுமையின் காலமாய், அப்பா ஆசீர்வாதத்தின் காலமாய் ஆண்டவருடைய வருங்காலத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நம்ம வாழ பழகணும். ஒவ்வொரு நம்ம வாழ நமக்கு எல்லா உடல் சுகத்தையும் பலத்தையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லாத எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அஞ்சுவோருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் கூட துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கண்ணு தெரியாமல் காது கேளாமல் நடக்க முடியாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. உடல் ஊனமுற்ற நிலையில் இருக்கிறவங்களாம் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறாங்கன்றதை நம்ம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் இருக்கின்றார், அவர் நம்மளை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் குறைபாடுகள் இருந்தாலும் அதிலும் அவர்கள் வாழ பழகி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த நாளில் எந்த குறையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம் நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறோம். கவலைப்படுவதனால் எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை நாம் பார்த்து நாமும் அப்படி ஒரு மனநிலை கொண்டு வரணும். எங்களுடைய எதிர்காலத்தில் என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கார், எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி கொடுப்பார், அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவு பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபித்து ஆண்டவரை நோக்கி நம்ம கரவீர்த்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிற எவ்வளோ பேர் பலவிதமான போராட்டங்களை இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாக கர்த்தர் உன்னோடு கூடவே இருப்பேன்ற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாள் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு சாட்சிகளாய் மாற வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுவோமாக. இந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.